அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி உருளைக்கிழங்கு தேங்காய் குழம்பு அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 1/4 கிலோ நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி நான் 2ஐயும் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு, தாளிக்க சோம்பு 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன், புளி நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்திருக்கேன். 3 துண்டு தேங்காய் நான் அரைச்சி விழுத எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவுங்க. நாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. ஒரு வானல் வச்சுக்கலாம். நாம் இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா நான் 2 கரண்டி சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சிங்க. இப்போ நம்ம சோம்பு சேர்த்துடலாம். இப்போ நாம் வெங்காயத்தை சேர்த்துடலாம். கூடவே நாம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கியாச்சுங்க. இப்போ நாம் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நாம் தக்காளி சேர்த்துடலாம். நாம் வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சுங்க. இப்போ நாம் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நாம் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. நல்லா காய் வேகட்டும். இப்போ நாம் மூடி போட்டுடலாம். 10 நிமிஷம் போல் ஆயிருக்குங்க. இப்போ நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நாம் புளி தண்ணியை சேர்த்துடலாம். நான் புளியை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி சேர்க்குறேங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புளி ஊற்றி 5 நிமிஷம் போல் ஆயிருக்குங்க. இப்போ நாம் தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். நல்லா கலந்துக்கோங்க. 2 நிமிஷம் போல் ஆகட்டுங்க. வெயிட் பண்ணலாம். 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சிங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம குழம்ப ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு தேங்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது டிஃபனுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. சாதத்தோடு சேர்ந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.